பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சிலுவை மரத்திலே இயேசு தொங்குறதான வேளையிலே அவருக்கு இடதுபுறமாக ஒரு கள்வனும் வலதுபுறமாக ஒரு கள்வனும் அறையப்பட்டார்கள். அப்படி அறையப்பட்டதான அந்த சூழ்நிலைமையில் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கள்வன் இயேசு கிறிஸ்துவை நகைக்கிறான், கேலி பண்ணுகிறான், அவமானப்படுத்துகிறான், குறை சொல்லி அவரை குறித்து இகழ்வாக பேசுகிறான். ஆனால் மற்றொரு புறத்தில் இருந்த இன்னொரு கள்வன் இயேசுவை குறித்து நன்றாக அறிந்தவனாக இருந்தான். இயேசுவை குறித்து 7 காரியங்களை அவன் நன்கு அறிந்திருந்தான். முதலாவது காரியம், இயேசு தகாதது ஒன்றுமே நடப்பிக்கவில்லை. இரண்டாவது காரியம், நியாயமற்ற தண்டனையை இயேசுநாதர் அனுபவிக்கிறார். மூன்றாவதாக, தன்னுடன் சிலுவையில் தொங்குகிற இயேசு பரலோகத்தின் அதிபதி என்பதை நன்றாக அவன் அறிந்திருந்தான். நான்காவதாக, மரித்தாலும் அவர் உயிரோடு எழும்புவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. ஐந்தாவதாக, தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்ப இந்த உலகுக்கு வருவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. ஆறாவது, தானும் ஒரு நாள் உயிர் தெழுவேன் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. ஏழாவது, தன்னுடைய தண்டனைக்கு தக்கதாக தான் தண்டிக்கப்படுவதை நன்றாக அறிந்து தேவனுக்கு பயந்தவனாக தன்னை அர்ப்பணம் செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய தவறுதல்களை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்த இந்த கள்வனை இயேசு அங்கீகரித்தார். அங்கீகரித்த போதுதான் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த கள்வன் மற்றொரு கள்வனை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறான். அந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய தவறுதல்களை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்து அந்த கள்வனை அங்கீகரித்த போதுதான் இயேசுநாதர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. காரணம் ஏனென்றால், யார் யாரெல்லாம் அந்த கள்வனை போல மனம் வருந்தி தன்னுடைய பாவங்களை தன்னுடைய தவறுதல்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த கள்வனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் கொடூரமான குற்றவாளி, தண்டனைக்கு பாத்திரவானாய் இருந்தாலும் தன்னுடைய கடைசி நேரத்திலே மரண தருவாயில் இருக்கும் போது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தள்ளும் என்று அவன் கடைசி வாய்ப்பிலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களிலேயாவது ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பி தம்முடைய தவறுதல்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, தாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இயேசுநாதரிடத்திலே வந்து தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே அறிக்கை செய்து தம்முடைய வாழ்வை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை மன்னித்து நீதிமானாக்கி பரலோக ராஜ்யத்திலே அவர் கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமென்.